ஹலோ கைஸ், இந்தியா அன்னைக்கு என்னதான்ப்பா நடக்குது? இங்கிலாந்து 530 ரன்னுக்கு 7 விக்கெட் தான் போயிருக்கு. 180 ரன் லீடு போயிருக்கு. எப்படியும் நாளைக்கு பென் ஸ்டோக் வேறு இருக்காரு. ஒரு 600 ரன் போட்டால் கூட 250க்கு மேலே லீடு. இந்தியா நீ என்னதான் பண்ண போகுதுன்றது எதுவுமே புரியல. பண்ட்டு வேற இல்லை, ஒரு ஷார்ட் பேட்டரு. ஏற்கனவே 6 பவுலர் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் பேட்டர் தான் இருக்கீங்க. இப்போ இன்னொரு வேற ஒன் ஷார்ட் பேட்டரு. இப்போ என்ன பண்ண போகுது இந்தியான்றது தெரியலை உண்மையுமே. ஏன்னா இந்தியா அணி ஜெயிக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 250 லீடு போயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இந்தியா அணி இந்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. ட்ராப் பண்ண ட்ரை பண்ணணும்னா அவங்க பேட்டிங் எப்படி ஆடணுன்றது தெரியிருக்கு இல்லையா? பேட்டிங் சிறப்பாக ஆடணும். அது டே 4 எப்படி பிச்சு மாறுதுன்றது தெரியல. க்ளவுடியாக வேறு இருக்கு ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்தியா அணிக்கு எதுவுமே இல்லை. இந்தியா அணியோட தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் பல விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவை, விராட் கோலியை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கின கம்பீர், தேவையில்லாமல் கில்ல கேப்டன்சி போட்டு ஐயோ என்னப்பா ஏதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பொருட்டாகவே எடுத்துக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க கவனமாக. கில்லரோட கேப்டன்சி அப் டு தி மார்க் இல்லை, அது சொல்லணும். அதான் உண்மை. அவர் இப்போ தான் புது கேப்டனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவர் பெருசாக எதுவும் பண்ணலை. ஆஸ் எ கேப்டனாக அவரோட டாக்டிக் ஐடியா அந்தளவுக்கு பெருசாக ஈடுபடலை. அதே மாதிரி பவுலிங்கில் சிராஜ் பும்ராவை தவிர கம்போஜ் 127 போட்டுட்ருக்காரு. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். சதுர் தாக்கர் எடுப்படலை. இதுக்கு குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணியிருக்கலாமோ? இல்லை, குல்தீப் யாதவுக்கு பதிலாக இல்லை கருண் நாயர் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் நீங்கள் எடுத்து வந்திருக்கணும். ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரியாக இருக்குது. இப்போ ரன் வேறு நிறையா இருக்குது. இப்போது உங்களுக்கு அந்த இது புரியும். 5 பவுலர் வச்சுட்டு பேட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாமா அப்படின்னு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குங்க. அந்த ஓட்டையை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இந்த சீரிஸ் முடிச்சு நான் எடுத்துகிட்டு வரேன் என்னென்ன ஓட்டைகள் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் என்ன ஓட்டைகள் நடந்திருக்குன்னு 5th டெஸ்ட் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பேசுவோம். இப்போது இந்தியா அணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டுமே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கணும் கேஎல் ராகுல் மட்டும் ஜெய்ஸ்வால். அவங்க நினச்சா மட்டும் தான் முடியும். பொறுத்து பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி டே இங்கிலாந்து அணி ரைட் அண்ட் டாப்பில் இருக்காங்க. அவங்க தான் இந்த சீரிஸை ஜெயிக்க போகிறான்றது எந்த மாற்றமும் கிடையாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see.